ஒரு குமாஸ்தாவின் கதை. முதல்ல எனக்கு இந்த அருண் கார்த்தி தான் வந்து முதல் படத்தோட திரைக்கதை. நான் வந்து ஒரு படம் எடுக்கலான்னு இருக்கிறேன். அதுக்கு வந்து இதுதான் திரைக்கதை. இதில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இந்த மாதிரி சிவபுராணம்னு ஒரு முதல் படம், அதில் செகண்ட் ஹாஃப் வந்து ரமாவும் உமாவும் வந்து ஒரு குருநாவலை வந்து திரைக்கதை ஆக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி 2012 இல்லை 2013 சொல்கிறான். யார் எழுதுனது அப்படின்னு திலீப் குமார் அப்படின்னு சொல்கிறான். உண்மையை சொல்லணுமா, அன்னைக்கு வரைக்கும் திலீப் குமார்னு ஒரு எழுத்தாளர் இருக்கிறது வந்து தமிழில் ஒரு எழுத்தாளர் இருக்காருங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. நான் படித்தது இல்லைடா அப்படின்னேன். ஏன்னா 2008, 9, 10 வந்து பாலுமேந்திராவோட கதை நேரத்தில் இன்ஸ்பயர் ஆகி தமிழில் இருக்கிற சிறுகதைகள் நிறைய வாசித்து அதுலேருந்து ஒரு 15 கதைகளை தேர்ந்தெடுத்து டெலிஃபில்ம்ஸாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நிறைய கதைகள் வாசித்தோம். ஒரு 10-15 பேர் ஒன்று சேர்ந்து தமிழில் வந்த நிறைய கதைகளை வாசித்தோம். அப்படி வாசித்தப்பவும் 10 பேர் சேர்ந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் வாசித்தப்போ கூட எங்களுக்கு வந்து திலீப் குமாரையோட கதைகள் வந்து எங்களை கடந்து போகலை. இல்லை எங்களில் யாரோ ஒருத்தர் படிச்சுட்டு விட்டுட்டாங்களான்னு தெரியல. அப்போ அவ்வளோ வாசித்த எங்களுக்கு அந்த எக்ஸ்போசர் வரல. எனக்கு வந்து இந்த மாதிரி தெரியலையடானதையும் அவன் என்ன நினச்சான்னு தெரியல. வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஜயபதிபம் கூப்பிட்டு போய் புக்கை வாங்கி கொடுத்துட்டான். இதை நீங்கள் படிங்க, ஒருவேளை நான் படம் ப்ரொடியூஸ் பண்ணுவேன்னு நினச்சானே நம்ம தெரியல. சரின்னு நான் ஒரு சின்ன புத்தகம் வந்து வாசிக்க ஆரம்பித்தேன். எப்படின்னா இன்னைக்கு ரமாவும் உமாவும் பற்றி பேசுகிறப்போ, ஒவ்வொரு கதைகளை பற்றி பேசுகிறப்போ கிட்டத்தட்ட 14 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2 தடவை 3 தடவை வாசிச்சிட்டேன். நான் ரொம்ப குறைந்த புத்தகங்கள் தான் 2வது தடவை 3வது தடவை வாசிக்கிறோம். ஏன்னா பெரும்பான்மையான கதைகள் என்ன ஆகுதுன்னா தகவல்களை பரிமாறுது. இல்லை அந்த முதல் அனுபவத்தில் நம்மளை கிடைக்கிற எக்ஸைட்மெண்ட் 2வது தடவை பார்க்குறப்ப இல்லை படிக்கிறப்போ வந்து அது இன்னும் கம்மியாயிடுது. அப்போ நம்ம வந்து ரொம்ப ரசித்து படித்த இல்லை பார்த்த விஷயங்களை மறுபடியும் அந்த அனுபவத்தை வந்து மிஸ் பண்ணிட வேணான்ற ஒரு தன்மை எப்பவுமே இருக்குது. அதனால் படிக்கிறது இல்லை. ஆனால் ரமாவும் உமாவும் படித்து முடித்ததையும் இவர் வேறு என்னெல்லாம் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு தான் தோணுச்சு அந்த மொத்த தொகுப்பு படித்ததையும். அப்புறம் கடவை தேடி படித்தேன். படிச்சுட்டு பொதுவாக எனக்கு வந்து புத்தகங்கள் ஒரு புத்தகத்தை படித்து முடித்ததையுமே யார் நம்மளை சுற்றி நல்லா படிக்கிறவங்க இருக்கிறாங்களோ அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட வந்து புத்தகத்தை நகர்த்திடுவேன். அதை வந்து சேமித்து வச்சு அதை வந்து பாதுகாத்து வச்சு படிக்கிற பழக்கம் இல்லை. ஆனால் கடவும் ரமாவுமாவும் ரொம்ப நாள் என்கிட்ட இருந்தது. கிட்டத்தட்ட மிக சமீபத்தில் ஐயாவை சந்திச்சிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த புத்தகத்தை வந்து வெளியில் கொடுக்குறோம். ஏன்னா எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போவெல்லாம் அதை படிக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் அந்த ஆர்வமும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம், ஒவ்வொரு தடவை வாசிக்கிறப்பவும் அது புதுசாக ஒரு எல்லைக்குள்ளே வந்து நகர்த்திட்டே போகுது. ஒரு படைப்பாளியோட அப்சர்வேஷன் இருக்குல்ல. இப்போ நம்ம கதைகள் இப்போ எழுதுகிறப்ப ரியலிஸ்டிக்காக சில கதைகளை வந்து நம்ம கையில் எடுத்துப்போம். அதை ரியலிஸ்டிக்காக அதில் ஒரு ஒரிஜினலாக ஒரு எமோஷன் இருக்கும். அந்த எமோஷனை வந்து நம்ம அப்படியே நம்ம பார்வையாளர்களுக்கோ இல்லாட்டி நம்ம வாசிக்கிறவங்களுக்கோ கடத்துறதுக்கான முயற்சி செய்வோம். திலீப் குமார் ஐயா என்ன செய்கிறாரு அப்படின்னா, அதை நம்ம எப்படி இன்னும் எஃபெக்டிவாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல வந்து ஒவ்வொரு கதையிலையும் மெனக்கிடுறாரு. அந்த அந்த விவாதம் இருக்குல்ல, நீங்கள் படிக்கிறப்பவே அந்த கதையோட நம்மளோட இன்ட்ராக்ஷன் வந்து அதிகமாகிட்டே இருக்கு. இப்போ கூட சொன்னாங்க, இது ஏன் தமிழில் ஏன் எழுதக்கூடாது, தமிழில் எழுதுனா என்ன, இந்த ரமாவும் உமாவும் பற்றி ஏன் அவங்க குஜராத்திகளாக இருக்கணும்னு சொல்லி கதாபாத்திரங்களுக்கு எழுத்தாளரோட சண்டை போடுறாங்க. இப்போ அந்த கதையில் இந்த விவாதம் ஏன் தேவை அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்ப ஒரு ஃபில்ம் மேக்கராக
நான் வந்து ஒரு ஃபில்ம் மேக்கராக ஸ்கிரிப்ட் ரைட்டராக இடத்துலேருந்து யோசிக்கிறப்ப ஒரு பார்வையாளனை இல்லை ஒரு வாசிக்கிறவனை வந்து எப்படி அந்த கதைக்குள்ளே சொல்ல வர்ற விஷயத்த இன்ட்ராக்ஷனாக மாற்றுறது. இப்போ பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு இமோஷனாக ஒரு விஷயத்த ரிசீவ் பண்ணிப்போம், சிரிப்போம், அழுவோம், இல்லை வந்து கோபப்படுவோம், ஏதோ ஒரு ரியாக்ஷனை மட்டும் கொடுத்துட்டு அந்த ரியாக்ஷனுக்கான திருப்தியை அந்த படைப்பு வந்து ஏதோ ஒரு இடத்துல வழங்கிருச்சுன்னா சாட்டிஸ்ஃபை ஆகி போயிடுவோம். இல்லை அந்த கோபத்தை மட்டும் உள்வாங்கிட்டு எடுத்துக்கிட்டு வந்துடுவோம். இங்கே என்னென்னா ஒரு கதை ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் நம்ம கதைக்கு உள்ளே போகிறோம், உள்ளே இருக்கிற கதாபாத்திரங்களோட பேசுகிறோம், சில நேரங்கள் ரைட்டரோட பேசுகிறோம், அப்புறம் திரும்ப வெளியில் வந்துடுறோம், கொஞ்சம் தூரம் வெளியிலேருந்து வாசிக்க ஆரம்பிக்கிறோம், கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் உள்ளே போயிடுறோம். இப்படி உள்ளும் புறமும் வந்து நம்ம கதைக்குள்ளே வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ இது வந்து ஒரு கதையில் இல்லை, பெரும்பான்மையான கதையில் வந்து இந்த மாதிரியான இன்ட்ராக்ஷன் வந்து இருந்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் கடவுள் படிச்சிட்டிங்கன்னா கங்குபாட்டியோட இமோஷனை, கங்குபாட்டியோட அந்த ட்ராவலை இன்னும் ரொம்ப நெருக்கமாக சொன்னாங்க. கிளவி நம்ம அப்படி தான் ஃபீல் பண்ணுறோம், அது வந்து இமோஷனில் வந்தது தான். அப்போ அந்த கிளவியை வந்து நம்ம மறக்க முடியாது. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய கிளவிகள்கிட்ட இருந்து கங்குபாட்டியை நம்ம தேடிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ இந்த அனுபவம் வந்து நீங்கள் வந்து ஒரு கதையை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டேன், எனக்கு அந்த அனுபவம் மட்டும் இருக்குது, நான் அதை வந்து எனக்கு தமிழ் நல்லா லிட்ரேச்சரு, எனக்கு வந்து அந்த இலக்கணமோ இல்லை இலக்கியம் அதற்கான கிராஃப்ட் மேலே என்னோடய கண்ட்ரோல் இருந்தால் மட்டும் அதை செஞ்சிட முடியாது. எனக்கு தமிழ் நல்லா வரும், நான் தமிழில் நல்லா எழுதுவேன், எனக்கு இந்த அனுபவம் இருக்குது, அதை நான் வந்து எழுதிடுவேன் அப்படின்னு படைக்கப்பட்ட கதைகள் கிடையாது. இது அங்கே தான் வந்து இவரோட கதைகள் எல்லாமே ஒரு எல்லையிலேருந்து ரொம்ப ரொம்ப உயரமான இடத்துக்கு போயிருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவ்வளவு ஆழமாக எழுத வேண்டிய தேவை இருக்கிறதுனால தான் ஒரு ப்ராப்பரான 40 கதைகள் நமக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா நம்ம வந்து 20. அப்போ ஏன்னா எக்கச்சக்க பொல்யூஷன் ஆயிடுச்சு. போன தடவை பேசினப்பவே சொன்னேன்னு நினைக்கிறேன். எல்லாம் டன் கணக்கில் எழுதி குவிக்கிறாங்க, அவங்களே ப்ரூஃப் பார்க்குறாங்களா இல்லையான்னு தெரியல. அப்போ குப்பைகளை கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஒரு கதையோட அனுபவமாக எடுத்துகிட்டு அப்புறம் அதோட மொழியை கையகப்படுத்திட்டு அப்புறம் அதோட ஃபார்ம் அண்ட் ஸ்ட்ரக்சரை எடுத்துக்கிட்டு இந்த கதை என்ன மாதிரியான ஃபார்ம் தேவைப்படுது, இந்த வாசிக்கிறவனுக்கு நம்ம என்னத்தை கொடுக்க போகிறோம், அவன் என்னவா மாற போகிறான், அவன் அதிலிருந்து என்னத்தை எடுத்துகிட்டு போக போகிறான் அப்படிங்கிறதுக்காக அவனை மனதில் வைத்துக்கிட்டு அதை இன்னும் மேம்படுத்துறது இருக்குல்ல. ஒவ்வொரு வாசிப்புக்கும் அதை வந்து அவனை வந்து உள்ளே ட்ராவல் பண்ணுறதுக்கு கொண்டு போகிறதுக்கான மெனக்கடல் இருக்குல்ல, அதுக்கப்புறம் தான் இது வந்து ஒரு டிராஃப்ட் அளவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எழுதுகிற அடிப்படையில். அப்போ இந்த மாதிரியான தீவிரமான ஒரு படைப்பு வேலையை செய்கிற இடத்த முதல்ல கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் அவரோட கதையை பற்றி பேசணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ நான் இந்த கதை 2 நாவலும் அந்த 2 தொகுப்பையும் படித்து முடித்ததையும் அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் கழித்து நான் 2வது படமாக குமாஸ்தாவின் கதையை தான் எடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அருண் ஒரு நாள் வந்து என்கிட்ட சொன்னான். எனக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா குமாஸ்தாவின் கதை வந்து செகண்ட் பர்சன், அதாவது முன்னிலை, அதாவது நம்மளையே கதாபாத்திரமாக மாற்றக்கூடிய தன்மையிலிருந்து எழுதப்பட்டிருக்கிற கதை. தமிழில் நான் வந்து இதுவரைக்கும், அதுக்கு முன்னாடியும் சரி இது வரைக்கும் நான் வாசித்ததில் ஒரு முழு கதையும் முன்னிலையில் வச்சு எழுதின மாதிரி தெரியல. இட்டாலோ கால்வினோட ஒரு நாவல் வேணால் இருக்குது, அது கூட இஃபெக்டிவாக இந்த அளவுக்கு இருக்குதா அப்படின்னு தெரியல. அப்போ முன்னிலையில் வச்சு முழு படத்தையும் ஒரு கதையும் வந்து சொல்வதுங்கிறது வந்து எனக்கு பயங்கர ஆச்சரியம். அந்த கதை நம்ம கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வேலைகள் செய்ய வேண்டியது இருக்குது, அதனால் சொல்கிறேன். அப்போ எனக்கு வந்து பயங்கர ஷாக்கு. எப்படிடா நீ இதை வந்து படமாக எடுப்ப, பாயிண்ட் ஆஃப் வியூவில் முழு கதையை வந்து சொல்கிறது, ஒரு முழு நீள திரைப்படத்தை சொல்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் முதல்ல. அப்போ அது எப்படி எடுப்ப அப்படின்ற கேள்வி வந்தது. முதல் தடவை குமாஸ்தாவின் கதை படித்தப்பவே எனக்கு பயங்கரமான அதிர்ச்சி. ஏன்னா நான் கோயம்புத்தூருக்கு ஈரோட்டிலேருந்து படிக்கிறதுக்காக வந்து செட்டில் ஆனேன். இப்போ கோயம்புத்தூரை பற்றிய கதையாக இருக்குது அது. அதில் இன்னும்
ரொம்ப தீவிரமாக கோயம்புத்தூரோட அடையாளமாகவே மாறிவிட்டு முக்கியமான சிக்கலை சுற்றி அந்த சிக்கலோட மையமாக இருக்கிறவங்கள சுற்றி கதை பின்னப்பட்டிருக்குது. அப்போ படித்தப்போ எனக்கு பயங்கர என்னன்னு சொல்கிறது, முதல்ல அதோட ஃபார்ம் அண்ட் ஸ்ட்ரக்சர், அப்போ அதை எடுத்துக்கிட்ட விதம், இது எல்லாமே பயங்கர இம்ப்ரெசிவாக இருந்தது. அப்புறம் படமாக நீ எப்படி அதை செய்ய போகிறன்ற க்யூரியாசிட்டியும் இருந்தது. அதனால் கிட்டத்தட்ட இந்த படம் எடுத்துக்கிட்ட ஒரு 6-7 வருஷத்தில் எப்போவெல்லாம் எனக்கு தோணுதோ அப்போவெல்லாம் அந்த குமாஸ்தாவின் கதையை வந்து எடுத்து வாசிச்சுட்டே இருப்பேன். என்னென்னா ஒரு நமக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபில்ம் மேக்கரை எப்போவுமே இது பண்ணிட்டு இருப்பாங்க, எப்போ அதை அவன் எடுப்பான் அப்படிங்கிறதுக்காகவே வாசிச்சுட்டு இருந்தேன். அப்படி அந்த வாசிப்பில் வந்து தொடர்ந்து வாசிச்சுட்டு இருந்ததோட விளைவு என்னென்னா, படத்தையே நசீர்னு அது ஒரு படமாக மாறி அது வந்து அது பார்த்தா கூட எனக்கு குமாஸ்தாவின் கதை வந்து அதுக்கு மேலேயே தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துலேருந்து அப்போ இது வந்து எழுத்தாளரை பாராட்டுறதுக்காக நம்ம வந்து இந்த கதை வந்து பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை, ஏன் அது வந்து இதை விட உயரமாக ஒரு இடத்துல இருக்குது அப்படிங்கிறதுக்கு கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி சமகாலத்தில் இந்த ஒரு 10-15 நாளில் வட இந்தியாவில் நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசி உள்ளே போனால் இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏப்ரல் 11 வந்து பீகார்லேருந்து ஒரு 163 குழந்தைகள், மாணவர்கள், அதாவது 7 வயசுலேருந்து 14 வயசு இருக்கக்கூடிய மாணவர்கள், இஸ்லாமிய மாணவர்களை வந்து கர்நாடகாவுக்கும் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கும் மதரசாவுக்கு 2 இடத்துல மதரசாவில் படிக்க வைக்கிறதுக்காக அவங்களோட பெற்றோர்கள் வந்து அனுப்பி வைக்கிறாங்க. இது வந்து கிட்டத்தட்ட 10-15 வருஷமாக நடந்துட்டு இருக்குது. குழந்தைகள் வந்து இங்கேருந்து கிளம்பி போய் 8 மாதம் மதரசாக்களில் தங்கி அங்கே படிச்சுட்டு 8 மாதம் கழித்து திரும்பி வர்றாங்க. இது வந்து கிட்டத்தட்ட 10 வருஷமாக நடந்துட்டு இருக்கிற ப்ராசஸ். இப்போ இந்த வருஷம் 11 கிளம்பின ட்ரெயினை மத்திய பிரதேசில் வச்சு மெயின் ட்ராக்லேருந்து தனியாக ஒதுக்கி அந்த 163 குழந்தைகளையும் அவங்கள கூட்டிகிட்டு போன 8 ஆசிரியர்களையும் கைது பண்ணுறது போலீஸ், ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸும் அங்கே இருக்கிற குழந்தைகள் நல வாரியம் சேர்ந்த ஆட்களும் சேர்ந்து அவங்கள கைது பண்ணுறாங்க. இத்தனைக்கு அவங்ககிட்ட ஆதார் கார்டு இருக்குது, அவங்க பெற்றவர்கள்ட்டேருந்து தகவல் இருக்குது, லெட்டர்ஸ் இருக்குது, மதரசாலேருந்து லெட்டர் இருக்குது. எல்லாம் இருக்கக்கூடிய சூழலில் அந்த குழந்தைகளை அந்த 8 பேரை கைது பண்ணிவிட்டு அந்த குழந்தைகளை வந்து குழந்தைகள் காப்பகத்தில் கொண்டு போய் வந்து வச்சிடுறாங்க. இப்போ மதரசா சைட்லேருந்தும் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க, இங்கேருந்து பேசுகிறாங்க, வீடியோ காலில் பேசுகிறாங்க. 11 கைது செய்யப்பட்டவங்க 24 தான் வந்து விடுவிக்கப்படுறாங்க. எல்லா ப்ரூஃபும் இருந்தும் கூட குழந்தைகளை வந்து மத சம்பந்தமான விஷயத்துக்காக கடத்திட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர்ஸ் உட்பட எல்லாமே செய்கிறாங்க. இது வந்து இந்த மாதத்தில் நடக்கிற 3வது விஷயம். இதே மாதிரி போன வருஷம் கைது செய்யப்பட்ட 4 ஆசிரியர்கள் 1 வருஷம் கழித்து அந்த கேஸில் வந்து உண்மை இல்லைன்னு சொல்லி விடுதலை செய்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. 24 விடுதலை செய்யப்பட்ட பிறகும் கூட அவங்க எங்கே போய் சேரணுமோ அந்த மதராசாவுக்கு போய் சேர்றதுக்கான உரிமையை வந்து வழங்காமல் எல்லாத்தையும் திரும்ப அவங்கவுங்க ஊர்களுக்கு கொண்டு போய் வந்து விட்டுறாங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல். இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கங்களோட அதுவும் குறிப்பாக வந்து யூனியன் கவர்மெண்ட்டோட நிலைப்பாடு வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இதில் சிறுபான்மையினர்களோட உரிமை, சிறுபான்மையினர்ன்றதை விட எல்லா வகையான உரிமைகளும் பறிக்கப்படுற சூழலில் குறிப்பாக சிறுபான்மையினர்களோட உரிமையை வந்து அடிப்படையிலேயே எல்லா வகையிலையும் அடக்குமுறைக்கு உட்படுத்தக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய இடத்துல இப்போ 2002 வந்த ஒரு குமாஸ்தாவின் கதை எப்படி பேசுதுங்கிறத நம்ம பேச வேண்டியிருக்கு. 2002 வந்து நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். கோயம்புத்தூர் வந்து என்ன மாதிரியான சூழலில் இருந்தது. அப்போ கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியரை பற்றிய கதை. இப்போ இந்த கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் காலையில் 6:33 எந்திரிக்கிறீங்க. உங்கள் பேர் மெஹபூப் கான். இப்படி ஆரம்பிக்குது, உங்கள் பெயர் மெஹபூப் கான். இப்போ இந்த
எனக்கு பயங்கரமாக ஆச்சரியமாக இருந்தக்கூடிய விஷயமே இதுதான். ஏன்னா ஒரு முக்கியமான சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை வந்து பேசுகிறோம். இங்கே பெரும்பான்மை மக்கள் என்ன அவங்களுக்கு ஒரு ஒரு விஷயத்தை கடத்த போகிறோம். அப்போ அவங்கள என்னவா ஃபீல் பண்ண வைக்கணும். அப்போ ஒரு இஸ்லாமியரின் பார்வையில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதுங்கிறது வேற, நீங்கள் இஸ்லாமியராகவே பார்க்குறீங்க அப்படின்னு ஒரு எழுத்தாளர் நம்மளை கைப்பிடிச்சு கூப்பிட்டு போகிறதுங்கிறது வேற. அப்போ கதை வந்து அங்கேருந்து ஆரம்பிக்குது. நீங்கள் வந்து உங்கள் பேர் மெஹபூப் கான், நீங்கள் எப்படிப்பட்டவர்னா, உங்கள் வீடு எப்படிப்பட்டதுன்னா, நீங்கள் என்னவா இருக்கிறீங்க, உங்களோட உறவுமுறை என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி கைப்பிடிச்சி நம்மளை வந்து வாசிக்கிறவங்களை அப்படியே கூட்டிகிட்டு போகிறார். கூட்டிகிட்டு போக போக நாம் வந்து மெஹபூப் கானா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருமாறுறோம். இதில் 2 விஷயம் வந்து இது பண்ணோம். இப்போ நீங்கள் மெஹபூப் கான், உங்களுக்கு இந்த வயசாயிடுச்சு, நீங்கள் வந்து ஒரு இஸ்லாமியர் இப்படின்னு சொல்லி மட்டும் உங்களை வந்து மெஹபூப் கானா மாற்றலை. எப்படி மெஹபூப் கானா மாற்றுறாருன்னா, அந்த வீடு எப்படி இருக்குது, அந்த உணர்வு எப்படி இருக்குது, அவனோட சூழல் என்னவா இருக்குது, அவன் எந்த மாதிரியான வேலை செய்கிறான், இப்படி ஒவ்வொன்றும் ஒரு டீட்டெயிலிங் கொடுப்போம் இல்லையா. ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அந்த டீட்டெயிலையும் அந்த இமோஷனையும் கொடுக்க கொடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து உருமாறுறோம். எந்த அளவுக்கு உருமாறுறோன்னா, மெஹபூப் கான் வந்து பழைய ஹிந்தி பாடல்களின் அடிப்படையில் கவிதை வாசிக்கிறவனாக இருக்கிறான். அவன் கூட வேலை செய்கிறவங்களுக்கு, அவன் ஒரு துணிக்கடையில் வேலை செய்கிறான். சில பல கதைகளில் வந்து அவரோட முக்கிய கதாபாத்திரங்கள் துணிக்கடையில் வேலை செய்து அது வந்து ஒரு பயோகிராஃபிக்காக கூட இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அவன் அதை கவிதையாக பாடுறான். அதுக்கு அவன் அங்கே ஒரு ரசிகர் கூட்டமும் இருக்குது. உண்மையிலேயே அவன் கவிதை பாடுறப்ப அதை கேட்டுட்டு அவங்க வாரே வா அப்படின்னு அவங்க சுற்றி இருக்கிறவங்க பாராட்டுறப்ப நம்மளை பாராட்டுற மாதிரி இருக்கு. நம்ம ஒரு கவிதையை சொல்லி நம்ம ஒரு படைப்பை கொடுத்துட்டு அதை பாராட்டினா நமக்கு ஒரு சந்தோஷம் வரும்ல. அந்த சந்தோஷத்தை வந்து நமக்கு கொண்டு வந்து சேர்க்குறாரு. இப்போ அந்த சந்தோஷத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டு தன் மனைவிக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுறாரு. 2002ங்கிறதுனால, வாட்ஸ்அப் இல்லாத காலம்ங்கிறதுனால கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதத்தில் இன்னும் நம்மளை வந்து இன்டிமேட் ஆகுறாரு. நீங்கள் ஒரு வாசிப்பாளர் மட்டும் கிடையாது, இல்லை நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் இல்லை, நீங்கள் இன்னும் பேகம் தாஜ், மனைவி பேர் தாஜ் பேகமோட கணவனாக நீங்கள் மாறுறீங்க. அப்போ இன்னும் டீப்பாக போகிறோம். இப்போ ஒரு வாசிப்பாளனை எதுக்கு இவ்வளோ ஆழத்துக்கு கூட்டிகிட்டு போகணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் எந்த கதையில் எந்த இடத்துலனாலும் நீங்கள் உங்களோட பார்வையாளனையோ இல்லை உங்கள் கதையை வாசிக்கிறவனையோ நீங்கள் எந்த எல்லையில் நிறுத்தினாலும் நிறுத்திக்கலாம், எவ்வளோ உள்ள விடுனாலும் உள்ளலாம். ஆனால் ஒருத்தனை கணவன் மனைவி உறவுங்கிறது வந்து அட்மோஸ்ட் நெருக்கமான ஒரு உறவு. அந்த உறவுக்குள்ளே உங்களை கூட்டிகிட்டு போயிடுறாரு. அப்போ இவ்வளவு ஆழமாக நம்மளை உள்ள ஏன் கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்ற கேள்விக்கான பதில் வந்து கதையோட முடிவில் இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்படி ஒவ்வொரு படிநிலையிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை அந்த கதாபாத்திரமாகவே மாற்றுறாரு. அது வந்து சும்மா நான் சொல்லிட்டேன், அதனால் நாங்கள் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஷார்ட் வச்சுட்டோம், அதனால் நீ அவனாக மாறிட்ட அப்படிங்கிற இடம் இல்லை. அவனோட ஒவ்வொரு செயல்கள்லையும் அந்த செயல்களுக்கு பின்னாடி இருக்கிறதையும், இதில் இருக்கிறதுல பெரிய சர்ப்ரைஸ் என்னென்னா, இந்த மொத்த கதையும் ஒரே நாள் தான் நடக்குது. ஒரு நாள் காலையில் எந்திரிக்கிறவன் அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கிறப்ப வந்து கதை முடிஞ்சிருது. ஒரு நாளில் உங்களுக்கு வந்து ஒரு 10-15 பக்கத்தில் இதுவரைக்கும் நமக்கு எந்தவித அறிமுகமும் இல்லாத ஒரு உலகத்துக்குள்ள, உலகம் மட்டும் இல்லாமல் ஒரு மனிதனுக்குள்ள, அந்த மனிதனோட வாழ்க்கைக்குள்ள கூட்டிகிட்டு போகணும்னா அந்த 16 பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு சொல்லும் எவ்வளவு திட்டமிடப்பட்டு கரெக்டாக அந்தந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கணும். ஏன்னா நமக்கு பர்சனலாக எடுக்கப்பட்ட ஒரு வீடியோவையே வந்து இன்னொருத்தர் காமிக்கிறதுக்கு நம்ம யோசிக்கிறோம். காமிச்சா கூட நம்ம எடுக்கிறது ஒன்று, பார்க்குறவங்க வருது, சொல்லப்படுற கதை எப்பவுமே கேட்குறவங்களுக்கு வேறையா மாதிரி இருக்குது. அப்போ ஒரு அந்த முன்னிலையில் எழுதப்படுற கதைகளில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பிரச்சனை அது. நீங்கள் வந்து
அந்த ஆளாக அவங்கள நம்மளால் மாற்ற முடியாமல் போயிடுச்சுன்னா, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ உணர வைக்க முடியாமல் போயிடுச்சுன்னா ரொம்ப பனால் ஆயிரும். அது ரொம்ப என்ன சொல்கிறது, டிசாஸ்டர் ஆயிரும் நம்ம படைக்கிற படைப்பு. அப்போ அவ்வளவு நுணுக்கத்தை கையில் எடுத்துக்கிறாரு, அதை கொஞ்சம் கொஞ்சமாக வடிவமைக்கிறார். ஒவ்வொரு சொல்லுலேயும் ஒவ்வொரு பிஹேவியர்லேயும் அவனை பற்றி தெரிவிக்கப்படுற ஒவ்வொரு டீட்டெயிலையும் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட அந்த மனைவிக்கு எழுதுகிற கடிதத்தின் இடத்துல வந்து நம்ம வந்து மெஹபூப் கானாவே மாறிடும். இப்போ இதில் எனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் என்ன வந்ததுன்னா, இந்த மெஹபூப் கான்கிற பேரை வந்து ஏன் தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, மெஹபூப் கான் வந்து இந்தியாவின் ஒரு சுதந்திரத்துக்கு முன்னும் பின்னும் அந்த 1960s வரைக்கும் ஒரு ரொம்ப முக்கியமான திரைப்பட இயக்குனர். அவர் பேரில் தான் எழுதுனான்னு தெரியல. பட் யோசிச்சு நமக்கு தெரிஞ்ச மெஹபூப் கான் வந்து அவராக தான் இருக்கிறாரு. அவர் மதர் இந்தியான்னு ஒரு படம் எடுத்துருக்கிறாரு. அதான் ரொம்ப முக்கியம். மதர் இந்தியா படம் வந்து இந்தியாவின் சார்பில் வந்து ஆஸ்கருக்கு போய் ஆஸ்கரில் சிறந்த வெளிநாட்டு படத்திற்கான நாமினேஷன் வரைக்கும் போயிருக்கு. அப்படி ஒரு முக்கியமான படத்தை எடுத்த மெஹபூப் கான் எடுத்த மதர் இந்தியான்ற படத்தோட இயக்குனரோட பேர் தான் மெஹபூப் கான். அந்த மெஹபூப் கான்ங்கிற இடத்துக்குள்ளே தான் நம்ம போகிறோம். அப்போ அவனை உணர்வது மட்டும் இல்லாமல் மெஹபூப் கான் எனும் இஸ்லாமியனோட இந்தியாங்கிற இந்த அடிப்படைக்குள்ளே நம்ம எப்படி வந்து இன்ட்ராக்ட் ஆகி இருக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அந்த சாய்ஸ் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அது உண்மை. அதுதான் நினச்சி எழுதினாரா இல்லையான்னு அவர் தான் சொல்லணும். ஆனால் அந்த அளவுக்கு அதுக்குள்ளே போகுது. இப்போ இப்படி இயல்பாக நம்ம படிக்கிற ஒவ்வொருத்தரையும் வந்து மெஹபூப் கானா மாற்றிட்டு, அந்த மெஹபூப் கானுக்கு என்ன நடக்குது, அந்த நடக்கிறதுல அவனுக்கும் அந்த சம்பவத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது, இதில் அவனோட கண்ட்ரோல் என்ன இருக்குது, அந்த சம்பவம் நடக்கிறதுல அவனோட பங்கு என்ன, அவன் ஏன் நேரடியாக அதில் என்ன இன்ட்ராக்ட் பண்ணுறான்னு ஒரு எல்லையில் கொண்டு போய் முடிக்கிறாரு. அது நீங்கள் வாசிக்கிறவங்களோட அனுபவத்துக்காக நான் அந்த ஸ்பேஸை வந்து விட்டுறேன். அப்போ அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் இந்த ஃபார்ம் அண்ட் ஸ்ட்ரக்சரை வந்து தேர்ந்தெடுக்கிறார். ஏன்னா ரொம்ப ரிஸ்கான ஸ்ட்ரக்சர். நீங்கள் ஒரு கதையை எழுதுறதுங்கிறது இப்போ வந்து முன்னிலையில் எழுதுறதுங்கிறது வந்து நீங்கள் எந்த இடத்துலையும் அவனை விட்டு வெளியில் எங்கேயும் நகர முடியாது. உங்கள் கதையை அவனை பற்றி மட்டும்தான் நீங்கள் பேசணும். அவனை பற்றி பேசுகிறதன் மூலமாகவே நீங்கள் ஒன்றை வந்து கட்டமைக்கணும். அப்போ அவ்வளோ ரிஸ்கை எடுத்து இஃபெக்டிவாக கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 20 தடவையாவது, ரொம்ப கம்மியாக சொன்னால் கூட ஒரு 20 தடவையாவது அந்த கதையை நான் வாசிச்சிருக்கேன். அதாவது இன்றைக்கி பேசுகிறதுக்காக இல்லை, எனக்கு பிடிச்சே நான் வாசிச்சிருக்கேன். இன்றைக்கி பேசணுங்கிறப்ப வந்து இன்றைக்கி ஆக்சுவலாக இந்த கதையை பேசுகிறது வேற ஒருத்தராக இருந்தது. எனக்கு பயங்கர டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா நான் கேட்டேன், நான் குமாஸ்தான் கதை நான் தான் பேசுவேன். சதீஷ் சொன்னார், போன தடவையும் நீங்கள் தான் பேசுனீங்க, இந்த தடவையும் நீங்கள் வேறு யாராவது பேச சொல்லுங்கண்ணே. நல்வாய்ப்பாக பேச வேண்டியவருக்கு வந்து வேலை வந்துருச்சு. அதனால் நான் இந்த கதையை எடுத்துக்கிட்டேன், நான் பேசணுங்கிற இடத்துல இருந்து. அப்போ அந்த ஃபார்ம் அண்ட் ஸ்ட்ரக்சரை எடுத்துக்கிட்டு அதில் அவருக்கு இருக்கக்கூடிய எழுத்தின் மேல் இருக்கும் ஆளுமையையும் செலுத்தி அனுபவத்தையும் உள்ளே கொண்டு வந்து இந்த சமூகத்தின் மீது இருக்கும் அக்கறை, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே பெரும்பான்மையான எழுத்தாளர்கள்ட்ட படைப்பாளிகள்கிட்ட இல்லாத ஒன்று அதுதான். அப்போ அந்த அடிப்படையில் இருந்து இது எல்லாம் கைவிடப்பட்டு ஒரு சிறுகதை நமக்கு கிடைக்கிறதுங்கிறது வந்து இது வந்து நமக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய வரம்னு நினைக்கிறேன். வரத்தின் மீது நம்பிக்கை இல்லைன்னா கூட இது வந்து நமக்கு நல்வாய்ப்புன்னு கூட எடுத்துக்கலாம். ஒரு மிகப்பெரிய விஷயம். இப்போ இந்த கதையை பற்றி தேட போனேன், என்ன இதை பற்றி என்ன விமர்சனங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஏன் இன்னைக்கு இந்த நிகழ்வு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது வந்து அங்கேருந்து தான் இருக்குது. நான் தேடினதில் குறைந்தபட்சம் இன்டர்நெட்டில் இந்த கதையோட கேரவனோட ஒரு இதில் ஒரே ஒரு முழு டிரான்ஸ்லேஷன் வந்திருக்கு. இந்த கதைக்கு ஒரு அறிமுகம் கொடுத்துட்டு முழு டிரான்ஸ்லேஷன் வந்திருக்கே ஒழிய இந்த கதையை பற்றி நான் படித்த மிகச்சிறந்த, அதாவது தமிழ் மட்டும் இல்லை, நான் படித்த மொத்த கதை இதில் மிகச்சிறந்த கதைகளில் ஒன்று. அந்த கதைக்கான விமர்சனமோ குறிப்போ நீங்கள் இப்போ கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்று கூட கிடைக்காது. ஒன்று கூட இல்லை.
இது வந்து இந்த ஒரு கதையில், இந்த கதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால இந்த கதையை சொல்கிறேன். இந்த கதைக்கு சற்றும் குறைந்ததில்லை மற்ற எல்லா கதைகளும். ஒவ்வொன்றுமே அதோட ஃபார்ம் அண்ட் ஸ்ட்ரக்சரில் அது இன்ட்ராக்ட் பண்ணுற விதத்தில் எல்லாமே ரொம்ப முக்கியம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற தமிழ் சூழலில் இப்படி எழுதின ஒரு எழுத்தாளருக்கு நம்ம ஊரில் கோயம்புத்தூரோட இப்போ நீங்கள் கோயம்புத்தூரோட முக்கிய பிரச்சனைகளை பற்றி ஒன்றுமே எழுதி அது வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளருக்கான விவாதம் அங்கீகாரங்கிறது கூட படைப்பாளிக்கு அது ஒரு முக்கியமான விஷயம்னு எனக்கு தோணலை. அது ரெண்டாவது விவரம் தான். ஆனால் ஒரு படைப்பை நம்ம எதுக்கு கொண்டு வரோம்னா அதை ஒரு 4 பேர் பார்த்து திட்டவாது செய்யணும்ல, அதை ஒரு விவாத பொருள் ஆக்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல அந்த படைப்பை வந்து. ஏன்னா இது வந்து யாருக்கும் புரியாத யாரோ ஒரு 3 பேருக்கு எழுதப்பட்ட கதை இல்லை. அப்படி எல்லா கதையிலுமே ரொம்ப ஜனரஞ்சகமான கதை. நீங்கள் எடுத்தீங்கன்னா வாட்சி முடிக்காமல் இருக்கவே முடியாது. எல்லாமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லப்பட்ட கதை. இது வந்து ரொம்ப தீவிரமாக வந்து நான் இது ஒரு போஸ்ட் மாடர்னிஸ்ட் மேஜிக்கல் ரியலிஸ்டிக். நீங்கள் வந்து இந்த கதையை புரிஞ்சுக்கணும்னா நீங்கள் அது படிச்சிருக்கணும், நீங்கள் இதை படிச்சிருக்கணும்னா இந்த படத்தை பார்த்துருக்கணும், இப்படி எதுவுமே இல்லை. அப்போ இது நமக்கு வந்து ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம் இருக்குது. எளிமையாக இருந்ததுனாவே அதை வந்து ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்றோமோ அப்படின்ற ஒரு முக்கியமான பிரச்சனை நம்ம ஊரில் இருக்குது. எளிமையை கொண்டு வருவது தான் ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம். அப்படி ஒரு எளிமையை வந்து கொண்டு வந்து அதை தன்னோட எல்லா கதைகள்லையும் முக்கியமான விஷயங்களையும் பேசி அதை சுவாரஸ்யமாகவும் பேசி இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளரோட படைப்புகளை விவாதிக்காம அதுக்கான ஒரு கவனத்தை ஏற்படுத்தாம போறதுங்கிறது வந்து நம்ம இந்த எழுத்தாளருக்கும் அந்த படைப்புக்கும் வாசகர்களா கொடுக்கும் சாபமா நான் நினைக்கிறேன். அதனால இன்னைக்கு வந்து இது ஒரு சாப விமோச்சன நாள். அது வந்து எழுத்தாளரை வந்து நம்ம அங்கீகரிக்கிறோம், அவருக்கு நம்ம கொடுக்குறோன்றது இல்லை. படைப்பை வந்து அதை சமகாலத்தில் வச்சு பேச வேண்டிய அவசியம் இருக்குது. நீங்கள் குமாஸ்தாவின் கதையை வந்து இன்னைக்கு பேசாமல் என்னைக்கு பேசுவோம், அதுதான் ரொம்ப முக்கியம். இது இன்னைக்கு இவ்வளோ நெருக்கடி இருக்கிறப்ப இந்த தேர்தல் முடிவு என்னவா வேணால் மாறி வரலாம். மாறினா நம்ம வந்து இதே யூனியன் கவர்மெண்ட்டோட ஏஜென்ட்டுகளுக்கு கீழே நம்ம போகிறதுக்கான நேரம் வந்து இன்னும் ஒரு 10 நாள் கூட இல்லை, எப்படினாலும் மாறிடலாம். அப்போ நம்ம இதை பேசி இதை நம்மளோட கவனத்தில் வச்சு இதை ஒரு விவாத பொருள் ஆக்கிறப்ப தான் வந்து இப்போ 24 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எழுதினப்பவே இதுக்கான அங்கீகாரம் கிடைச்சிங்கன்னா 24 வருஷத்தில் எழுத்தாளர் இதை ஃபாலோ பண்ணிட்டு வர்ற எழுத்தாளர்கள் படைப்பாளிகள் வந்து இன்னும் எவ்வளோ விஷயங்கள் முன்னெடுத்து செஞ்சுருப்பாங்க. அப்போ நம்ம இதுலேயே பின்தங்கி இருக்கிற இந்த சூழலில் இன்னைக்கு இது வந்து இந்த 30 பேருங்கிறது வந்து 30 பேர் இல்லை, இன்னைக்கு இங்கிருந்து ஆரம்பிக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஆனால் அதனால் காலம் கடந்தாலும் இன்னைக்கு நம்ம இதை பற்றி பேசி இதை வந்து ஆரம்பிச்சு வச்சுருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா நினைக்கிறேன். அது வந்து பாரதிவாசனுக்கும் சதீஷுக்கும் பாலாண்ணனுக்கும் பதியமுக்கும் வந்து மிக்க நன்றி முதல்ல சொல்கிறேன் இந்த வாழ்க்கை. அப்போ இங்கேருந்து இதை வந்து நம்ம பரவலாக்கணும். இங்கே இப்படியான முக்கியமான கதைகளையும் எழுத்தாளர்களையும் நம்ம அங்கீகாரம் காமிச்சு அவங்கள விவாதிக்க ஆரம்பிக்கிறப்ப தான் இந்த பொல்யூஷன் ரைட்டர்ஸ்ட்டு வந்து நம்ம தப்பிக்க முடியும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா என்னைக்கு இந்த சினிமாவில் வந்து கலெக்ஷனை வச்சு படம் அவர் தான் சூப்பர் ஸ்டார்னு முடிவு பண்ணுற மாதிரி எத்தனை பக்கம் எழுதுகிறாங்களோ அவர் சூப்பர் ஸ்டார் ரைட்டராக மாறிட்டு இருக்கிறாங்க நம்ம ஊரில். சாட் ஜிபிடியில் சொன்னால் 1,00,000 பக்கம் கூட எழுதி கொடுக்கும், அது நமக்கு லேட்டாக கிடச்சிருக்குது, அப்போ இருந்து வச்சுருப்பாங்க போல். அதனால் ஆழமான கதைகளையே நமக்கு வந்து பயனுள்ள கதைகளையும் இல்லை படைப்புகளையும் நம்ம வந்து கவனித்து பேச வேண்டிய அவசியமாக இருக்குது. அதில் நான் எவ்வளவு தான் பேசியிருந்தாலும் இங்கே இந்த குமாஸ்தாவின் கதையை படிக்கிறப்ப நான் பேசினது அதிலிருந்து ஒரு 1% கூட இருக்காதுங்கிறதுக்கு நான் உறுதி சொல்கிறேன். அதனால் நீங்கள் படிச்சிங்கன்னா உண்மையிலே ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸும் ஒரு ஆச்சரியமும் ஒரு புது அனுபவமும் வந்து உங்களுக்கு கிடைக்கும்.